நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 6 மணியோட ட்ரா. சரிங்களா? அந்த 6 மணி ட்ராவுக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதே பார்த்துருவோம். ஏன்னா நம்ம கொடுத்த நம்பரில் 153 அப்படிங்கிற நம்பர் டேரெக்டாக வண்டிங்க வந்துருந்துச்சு. நம்ம அதை தான் சொல்லி கொடுத்தோம். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நமக்கு சொன்ன மாதிரியே 153 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வண்டிங்க வந்துச்சு. நேற்று கொடுத்தது பார்த்திங்கன்னா 4/5/2024 டியர் 1 மணி ரிசல்ட்டு. சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்க, வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. 152 அப்படிங்கிறது டேரெக்டாகவே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் மேட்ச் ஆயிருந்துச்சு, 3ஆம் நம்பர் மேட்ச் ஆயிருந்துச்சு. ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் தான் நமக்கு கிடச்சிது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். நம்ம கொடுத்ததில் 153 அப்படிங்கிற டேரெக்டான வின்னிங் வந்துருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் கூட நீங்கள் இந்த 3 நம்பர் மட்டுமே எனக்கு வேணுங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க தான் கண்டிப்பாக 3 நம்பர் மட்டும்தான் எனக்கு வேணுங்க, அதுக்கு மேலே வேண்டாங்க அப்படின்னு நினச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 399 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இது வேண்டாங்க, இது வந்து வெறும் போஸ்ட் மட்டும் தான் போடுவோம் இதுக்கு. சரிங்களா? அதை 799னா அதுக்கு நம்ம வீடியோவை தனியாக செப்பரேட்டாக போடுவோம். சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம அது கொடுக்குறோம். சரிங்களா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 3 டிஜிட்டே கொடுக்க முடியும், நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு சில நம்பர்கள் வந்து ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் போட போகிறீங்க. உங்களுக்கு மாதம் பூராமே 3 டிஜிட் கிடச்சதுன்னு எவ்வளோ சந்தோஷம். ஒரு 2 3 டிஜிட் கிடச்சாலும் நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலேயே வின்னிங் வந்துடும். சரிங்களா? லாஸ்ட்டுக்கு ஒரு 3 டிஜிட் கிடச்சாலே நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே வின்னிங் வந்துடும். ஏன் நீங்கள் வந்து நான் கொடுக்குற நம்பரில் அழகாக வந்து டெய்லியும் வந்து நமக்கு ஒரு 2 நம்பர் செட் ஆனாலும் போதும், இல்லை லாஸ்ட்டு சி போர்டு எழுதி பி போர்டு எது செட் ஆனாலும் சூப்பராக நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். மாற்றி கொடுக்கல பாருங்கள், நல்லா அழகாக கொடுத்துருக்கோம். பார்த்திங்களா? நம்ம கொடுத்தது நம்ம அருமையாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதான் சொல்கிறேன், திரும்ப எல்லாம் பதிவு பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்குறோம், இந்த மாதிரி தான் நம்ம ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் கொடுக்குறோம். சரிங்களா? செம்மையாக வின்னிங் வரும்னு சொல்லி தான் கொடுக்குறோம், அது மாதிரி தான் வருது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும், அதுக்கு முன்னாடி இந்த 3 நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 94 778. சரிங்களா? ஃபஸ்ட்டு. செகண்டு 103 15. சரிங்களா? அதே மாதிரி 341 53. சரிங்களா? இதுதான் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வந்திருக்கோம். அடுத்த ட்ரா நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர்கள் ஸ்ட்ராங்காக வருது, என்ன நம்பர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? அதை நீங்கள் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன 3 நம்பர் மட்டுமே எனக்கு வேணுங்க, அதுக்கு மேலே வேண்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி ஆகணும். 399 அப்படிங்கிற நம்பரை ஒன்று கொடுத்துருக்கோம். அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 799 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இது ரெண்டையுமே மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். எப்போயுமே ஒரு சூப்பரான வின்னிங் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது வேணுமோ உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு போஸ்ட் போடுவோம், இன்னொன்றுக்கு வீடியோ போடுவோம். வீடியோ போட்டோன்னா சி போர்டு இது வரப்போகுது, ஏ போர்டு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். நம்ம தான் சொல்ல திரும்ப சொல்லணும், நம்ம சி போர்டு எடுக்கிறதுலையும் ஆல் போர்டு எடுக்கிறதுலையும் செம்ம கிங்கு. கண்டிப்பாக எடுப்போம், எடுக்காமல் விட மாட்டோம். சரிங்களா? நம்ம எக்ஸாக்டாக 3 நம்பருமே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம அதுக்கு உதாரணம் தான் இப்போ காமிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? இன்றைக்கி ஃபுல் டிஜிட் ஏ போர்டு 1 பி போர்டு 5 சி போர்டு 3ங்கிற நம்பர் அழகாக கொடுத்துருக்கேன்னா அதே தான் சொல்கிறேன். நான் தெளிவாக சொல்கிறேன் என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். கண்டிப்பாக வின்னிங் வரும். 3 டிஜிட்டே வரும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் வராமல் போச்சு அப்படிங்கிறக்காக நம்ம வராதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. கண்டினியூவாக நம்ம நிறைய வின்னிங் கொடுத்துருக்கோம், நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லா ஒரு அருமையான கண்டென்ட், அருமையான ஒரு இது வரக்கு வாய்ப்பு இருக்குது, ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல, அதாவது நான் சொல்ல தெளிவாக உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி தான் கொண்டு வரோம். அதனால் நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சதுங்க. அதனால் அந்த 2 மணி நேரத்தில் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் டிஜிட்டு தூக்க முடியும்னு சொல்லி தான் கொண்டு வந்தேன். சரியா? நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக எனக்கு டைம் கிடச்சிருக்கு, அந்த டைம் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஃபுல் டிஜிட்டே தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லி தான் கொடுத்தேன். அதே மாதிரியே நமக்கு 153ங்கிற நம்பர் நம்ம டேரெக்டாக வின்னிங் வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் பாசிபிளான நம்பர்கள் என்னென்னு பார்த்தா எனக்கு 2ஆம் நம்பர் பாசிபிளாக இருக்குது. எதனால் 2ஆம் நம்பர்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1க்கு 2ன்னு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. என் கணக்கில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது. 1 1 2ன்னு ஆடுவாங்களா? இல்லை, அப்படி இல்லை, 1 2 3ன்னு ஆடுவாங்க. 1 2 3 1 2ன்னு ஆடுவாங்க. 3 2 1. ஏன்னா போன ட்ராவில் 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ஆடினாங்க, இப்போ 1ஆம் நம்பர் அடிக்காங்க.
அதே மாதிரி இங்கே 2ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரணும், அது ஸ்ட்ராங்காக தாங்க கொண்டு வரோம், ஸ்ட்ராங் இல்லாமல் கொண்டு வரது இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக வராமல் போகாது. நம்ம கொடுக்குற நம்பர் எப்போயுமே மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம சும்மா ரேண்டமாக கொண்டு வரல, நம்முடைய உழைப்பை போட்டு தான் கொண்டு வரோமே தவிர சும்மா கொண்டு வரதில்லை. கண்டிப்பாக நம்ம போடுற உழைப்பு உண்டான மரியாதைன்னு ஒன்று இருக்கும்ல, அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான வின்னிங் நம்ம கண்டிப்பாக வராமல் இருக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்காந்து கை கால் வழியெல்லாம் பார்க்காம நம்ம பார்த்து கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்காக ஒரு வின்னிங் கண்டிப்பாக நமக்கு டெய்லி வரும். சரிங்களா, அதில் மாற்றமே கிடையாது. இன்னும் நீங்கள் தான் அதை சொல்லணும், தெளிவாக ஒன்று வேணும் எனக்கு, எனக்கு 3 நம்பர் மட்டும்தான் எனக்கு வேணுங்க, அதுக்கு மேலே வேண்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நாங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா நானே கேட்குறேன், நான் ஒன்றும் இல்லை. இப்போ நான் நிறையா கொடுக்குறேன்ல, இப்போ நிறைய நம்பர் கொடுக்குறேன், 6 நம்பர் கொடுக்குறேன், 6 நம்பரையும் வச்சு நீங்கள் வின்னிங் வாங்குறதுக்கு 6 நம்பர் வைக்கிறதுக்கு உண்டான காசு வச்சுருப்பீங்கள்ல, அந்த காசை கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 3 நம்பர் தானே வரும். நான் ஒவ்வொரு டைமும் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சு தான் நான் போகிறீங்க, வைக்காமல் இருக்க போகிறது இல்லைல்ல. இப்போ நான் எக்ஸாக்டாக நம்பரை கொடுத்தா தான் நீங்கள் வைக்க மாட்டேங்க, வைக்காமல் வைப்பீங்க. இல்லை நான் 6 நம்பர் கொடுத்தா 6 நம்பர் வச்சு தான், நான் 6 நம்பரில் எந்த நம்பர் வின்னிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா தானே காசு கட்டியாகணும். அந்த காசை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக 3 நம்பர் கொடுத்துட்டு போகிறேன், அவ்வளோதானே, வேலை முடிஞ்சதில்லை. எப்படி பார்த்தா இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சிக்கலை தான். நீங்கள் ஒவ்வொரு டைமும் மாதம் பூரா ஒவ்வொரு டைமும் நீங்கள் 6 நம்பரை வச்சுட்டு இருப்பீங்க, வேஸ்ட்டு தானே. அந்த காசை நீங்கள் அழகாக நீங்கள் 799 ரூபா கட்டிக்கலாம், இல்லை 299 ரூபா கட்டிக்கலாம். நம்ம கொடுத்து வராமல் போகிறதும் இல்லை, வருது. அப்போ நீங்கள் கொடுக்குற நம்பரு மேட்ச் ஆகுது, வருது. அப்போ வரப்போ நம்ம என்ன பண்ணலாம், புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் அதான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா அதுதான். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு விட்டு உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுக்கவும் முடியாது, அது ரொம்ப பெரிய சிக்கல். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராவில் அதை நான் திரும்ப சொல்ல பாருங்கள், எல்லா ட்ராவலையும் திரும்ப சொன்னேன், எல்லா ட்ராவலையும் வின்னிங் நான் தருவேன்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு கரெக்டாக டக்குன்னு கிடைக்கிறப்ப நம்ம டக்குன்னு அடிப்போம். 3 டிஜிட் அடிப்பாங்க பாருங்கள், ஃபுல் டிஜிட் அடிச்சிருக்கேன் பாருங்கள். என்னங்க நீங்கள் யாருங்க கொடுக்குறா, ஃபுல் டிஜிட் அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஏ போர்டு எக்ஸாக்டாக, ஏ போர்டு 1, பி போர்டு 5, சி போர்டு 0. எப்படிங்க யாருங்க அடிக்கிறாங்க, உங்களுக்கு அடிக்கவே முடியாது. நான் தான் சொல்லலை, அதுவும் நம்மளாலே முடியாது. கம்ப்யூட்டர் நமக்கு போட்டு சாஃப்ட்வேர் போட்டு வச்சுக்கிறதுனால நமக்கு தெரியுது. எக்ஸாக்டாக யாராலையும் கொடுக்க முடியாது, எல்லா ட்ராவலையும் கொடுக்க முடியாது. ஏதாவது கெஸ்ஸிங்கில் தான் மாட்டினா 1 2 மாட்டினா உண்டோ தவிர மற்றபடி கம்ப்யூட்டர் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. சரிங்களா, நான் அந்தளவு தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு என்னமோ பி போர்டு கொஞ்சம் 0 கொஞ்சம் மேட்ச் ஆகுது, இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 0 கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 5க்கு 0ன்னு வரணும் அப்படின்னு வருது. அப்படி இல்லை, அதான் முதல் ஃபார்மெட்டில் 0 2 0ன்னு முதல் ஃபார்மெட்டில் வந்துருச்சு அப்படின்னா அது சூப்பராக வின்னிங் வரும். இல்லைங்க அப்படின்னா 8 7ங்கிற 2வது ஃபார்மெட் வந்துடும். சரிங்களா, புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு 0 7ங்கிறது சின்ன நம்பர், அடுத்து 8 7ங்கிறது பெரிய நம்பர். இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சால் எடுத்துக்கங்க. இந்த நம்பர் தெரியுது, இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெரிய நம்பரில் இன்னொரு நம்பர் 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி சின்ன நம்பரில் ஒரு நம்பர் 1. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கி 6 மணி ஷோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுங்க. 201ன்னு வரலாம், இல்லை 875ன்னு வரலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதாவது 2 ரிசல்ட்டை 2 தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்று சின்ன நம்பரை பேச வச்சு கொடுத்துருக்கேன், இன்னொன்று பெரிய நம்பரை பேச வச்சு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே 100%. அதாவது நம்ம விழுந்துச்சு அப்படின்னா அப்படியே 3 டிஜிட் விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம தான் சொல்லலாம், திரும்ப சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட்டுங்கிறது நமக்கு ரேரெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய டைம் எடுத்துருக்கோம், ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குமே தவிர ரொம்ப டெய்லியும் ஒவ்வொரு ட்ராவலையும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் மாற்றி கொடுத்துருப்பேன், ஏ போர்டில் கொடுக்குற நம்பரை பி போர்டில் கொடுத்துருப்பேன், பி போர்டில் கொடுக்குற நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருப்பேன். 3 டிஜிட்டுங்கிறது நமக்கு ஒரு வேலையே இல்லைங்க. அதை கரெக்டாக ஆல்ட்ரேட் பண்ணி போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகாது. 3 நம்பருமே உள்ளே வச்சு தான் கொடுப்பேன் எப்போயுமே. அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக எடுக்க முடியும். சரிங்களா, 3 டிஜிட்டுங்கிறது ஒரு பெரிய மலையே இல்லை. டியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சாஃப்ட்வேர் நம்ம ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் சூப்பராக எடுத்துட முடியும். சரிங்க. இப்போ இந்த ட்ராவில் நமக்கு ஆல் போர்டு என்னங்க வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டு, எனக்கு இந்த ட்ராவில் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரே நிமிஷம் இருங்க, 7 5. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் வருது. 1 0 1 7 5 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த ட்ரா உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதுலேயும் பர்டிகுலராக சி போர்டு 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. சரிங்களா, பர்டிகுலராக சி போர்டு 1ஆம் நம்பர் எதுவும் வச்சுருக்கீங்க, 1 அல்லது 5 வச்சுருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. நம்ம கொடுத்தா கண்டிப்பாக ஆட்டம் வரும், வராமல் போகவே போகாது. அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான வின்னிங் நான் கண்டிப்பாக கொடுப்பேன், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு சும்மாவே நம்ம ஒவ்வொரு டைம் கொடுத்துட்டே போகிற வின்னிங் உங்களுக்கு நீங்கள்
ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம கொடுக்குற நம்பர் பாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உள்ளே வந்தால் போதும். இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் என்னங்க பாஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம், எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நான் கொடுக்குற நம்பர் 100% பாஸ் ஆகுங்கிற நம்பிக்கையோடு தான் கொடுக்குறேன். நம்பிக்கையோடு தான் நான் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். என்னுடைய உழைப்பை போட்டு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வின்னிங் வரும், வராமல் போகவே போகாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. இதுக்கு மேலே எக்ஸாக்டாக யாராலையும் நம்பர் கொடுக்க முடியாது. சரிங்களா? 153. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த ஒவ்வொரு ட்ராவலையும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக தான் கொடுத்துருப்போம், தவிர மாற்றி கொடுக்கவே மாட்டோம். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம சூப்பராக ஒரு வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.